வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளப்படும். அது பணம் சம்பாதிக்கணுங்கிறது இன்றைக்கு ஒரு தேவையாக மாறிவிட்டது. அதை எப்படி சம்பாதிக்கிறது, எந்த வழியில் சம்பாதிக்கிறதுங்கிறது என்பது பலருடைய யோசனையாக உள்ளது. அதாவது சுயதொழில் மற்றும் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்ற சூழல் இங்கே வந்துவிட்டது. ஸோ அந்த வழியில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஹம், சிறுதொழிலில் முருங்கை கீரை மாத்திரை தயாரிக்கும் தொழில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பல சிறுதொழிலில் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு சிறுதொழில். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தயாரித்து எப்படி விற்க முடியும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முருங்கைக்கீரைன்னு எடுத்துனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு அன்றாடம் நம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் ஒரு ஒரு உணவுப் பொருளாக இருந்தது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளுக்கும் முன்னாடியும் ஒரு முருங்கை மரம் இருக்கும். ஏன்னா இப்ப இடம் வந்து பெருசாக இருக்கும் ஓரளவுக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு முருங்கை மரம் வைத்திருப்பார்கள். அந்த கீரை நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி முருங்கை மரம் வச்சு முருங்கைக்கீரையை பறித்து சாப்பிட்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதே போல் முருங்கைக்கீரை டெய்லி எங்கேயாவது கிடைக்குமான்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து அன்றாடம் நம்ம ஒரு மாத்திரை வடிவில் நிறைய பேர் உட்கொள்கிறார்கள். அது வந்து அந்த முருங்கையில இருக்கக்கூடிய சக்தி அந்த மாத்திரையில் உண்டு. ஏன்னா முருங்கைக்கீரையை பொடியாக்கி அதை தான் நம்ம மாத்திரையாக போகிறோம். இந்த முருங்கைக்கீரையினுடைய இந்த மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. அதனால இதை தினமும் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும். அதனால் இந்த முருங்கைக்கீரை மாத்திரை தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலை மேற்கொண்டால் ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு இயந்திரம் வேணும். அது குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 அது மாதிரி ஆகும். ஸோ முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஒரு 1,00,000, 1,00,000க்கு உட்பட்டு ஒரு 70,000 60,000 வச்சுருந்தீங்களாலும் இந்த தொழிலை நம்ம ஆரம்பிச்சிட முடியும். இந்த தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா என்னது, முருங்கைக்கீரை. நல்ல இலசா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கிரீனிஷாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை. அது தவிர அந்த முருங்கைக்கீரை மாத்திரை செய்யும் இயந்திரம். அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டீப்பட் பாட்டில் மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில். அது தவிர பேக்கிங் மிஷின். இவ்வளவு தான் தேவை. இந்த முருங்கை கீரை மாத்திரை தயாரிக்கும் அந்த இயந்திரங்கிறது மாடலை பொறுத்து மாறுபடும். நீங்கள் india.mart.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்கள் இருக்கும். குறைந்தபட்சம் 40,000 50,000 ரூபாயிலிருந்து விலை ஆரம்பிக்கும். அந்த மாடல் இப்படி தான் இருக்கும். அந்த முருங்கைக்கீரை மாத்திரை தயாரிக்கும் இயந்திரம். இது வந்து ஒரு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டதுனால எஃப்எஸ்எஸ்ஐனுடைய ஆவணம் கண்டிப்பாக வேண்டும். உணவுப் பொருள் தயாரிக்கும் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றதுனால. அதை தவிர ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக வேணும். ஜிஎஸ்டி இப்போ எல்லாத்துக்கும் வேணும். ஆவணங்களை நாம் சரியாக வைத்து கொண்டால்தான் நமது தொழில் வந்து விருத்தி அடையும் போது, அதாவது டெவலப் ஆகும்போது நம்ம வந்து ஒரு லோன் அப்படின்னு கவர்மெண்ட் பேங்க்ல போய் கேட்க முடியும். ஆவணங்கள்லாம் இல்லாமல் ஒரு காட்டேஜ் நமக்குள்ளேயே ஆரம்பிச்சுக்கிட்டு முருங்கை பவுடர் இந்த மாத்திரை தயாரிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சவங்கள்ட்ட வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு வியாபாரம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஆரம்பிக்கும் போது எல்லா ஆவணங்களையும் நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் வாங்கி வைத்துள்ள அந்த முருங்கைக்கீரையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வெயிலில் காய வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, காய்ந்த பின்னர் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி சலிச்சுக்கணும். நைஸ் பவுடராக வந்துடும். நைஸ் பவுடராக வந்த பின்பு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த முருங்கைக்கீரை தயாரிக்கக்கூடிய அந்த மெஷினில் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது மாத்திரைகளாக தயாரித்து நமக்கு கொடுத்து விடும். அந்த மாத்திரையை வந்து ஒரு பாட்டிலுக்கு 100 மாத்திரை 150 மாத்திரைன்னு நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடைச்சு வியாபாரம் செய்யலாம். இதுதான் வந்து முருங்கைக்கீரை மாத்திரை தயாரிக்கும் இது செய்முறை. வருமானம்னு பார்த்தீங்கன்னா நாம் பேக்கிங் செய்து வைத்துள்ள முருங்கைக்கீரை மாத்திரை எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? அந்த இது மாதிரியான சின்ன சின்ன டப்பாவில் இந்த இந்த மாத்திரைகள்லாம் வரும். நாட்டு மருந்து மாத்திரைகள். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா 50 மாத்திரைன்னு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் வரும். அதை மாதிரி நீங்கள் 100 அல்லது 120 மாத்திரைகளை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம்.
நாம் தயாரித்து வைத்துள்ள பேக்கிங் செய்து வைத்துள்ள முருங்கைக்கீரை மாத்திரை நாட்டு மருந்து கடைகள், மளிகை கடைகள், பட் ஆயுர்வேதா ஃபார்மசி போன்றவங்கள்ட்ட கூட நம்ம வந்து விற்பனை செய்யணும். சூப்பர் மார்க்கெட் இவர்களெல்லாம் நேரடியாக சென்று விற்பனை செய்யலாம். ஒரு பாட்டில் முருங்கைக்கீரை மாத்திரை, அதாவது ஒரு 100 மாத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அது 300 ரூபா வரைக்கும் நம்ம விற்க முடியும். ஸோ 20 பாட்டில் பார்த்தீங்கன்னா 5000 6000 வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த முருங்கைக்கீரை மாத்திரை தயாரித்து விற்கும் தொழில் பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல சிறு தொழில். நன்றி, வணக்கம். இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.